அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வயோதிகத்தில் மோசமான நிலை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அம்ரு பின் மைமூன் அல் அவுதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 2822வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஒரு துஆவை கேட்காமல் இருப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் என்று அவர்கள் இருகரம் உயர்த்தி துஆ செய்ய ஆரம்பித்து விட்டால் இதுபோன்று துஆ செய்வார்கள். இதுபோன்று துஆ செய்யும் வழக்கமுடையவராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது என்ன துஆ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக அன் அர்த இலல் அர்தலில் உம்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அதாபில் கப்ர் என்று சொல்லப்படுகிற துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு துஆவிலையும் கேட்பார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன், இறைவா உன்னிடத்தில் நான் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாவலை வேண்டுகிறேன். உண்மைதானங்க, கோழைத்தனம் எந்த ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் வாழ்க்கையில் ஜெயித்ததாக பார்க்க முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயம் கலந்த கோழைத்தனம் இருக்கிறதோ அவன் எதை சாதிக்க முடியும்? தைரியத்தோடும் விவேகத்தோடும் படைத்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை முன்னிலை எடுத்து செய்து நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றி பெறும். ஆனால் கோழைத்தனத்தோடு சோம்பேறித்தனத்தோடு நாம் இருந்தோம் என்றால் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியாது. அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅஊது பிக அன் அரத்த இலா அர்தலில் உம்ர், இறைவா வயது மூப்பின் காரணமாக மோசமான நிலை அடைவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இன்றைக்கு வயோதிக பருவம், உடல்ல பலகீனம் ஏற்பட்டு தன்னுடைய சுய தேவைகளை கூட செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது. மருத்துவமனையினுடைய மருந்து மாத்திரைகளை உண்டு கொண்டு பாத்ரூமுக்கு சரியா போக முடியல, தனக்கு தேவையான உணவுகளை எடுத்து சாப்பிட முடியல, பலகீனத்திலேயும் மிக பலகீனமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதலில் உம்ர், வயோதிகம் ஆயிடுச்சு, அந்த வயோதிகத்துல பலகீனம் அடைந்து தன்னுடைய தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் நிலையை விட்டும் இறைவா என்னை பாதுகாத்திடு. இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துஆவில் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அதிகமான கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், தன்னை பெற்று வளர்த்து படிக்க வைத்து உயர்ந்த இடத்திற்கு அனுப்பி வைத்த தன் தாய் தந்தையரை தூக்கி எறியக்கூடிய நிலை ஏற்படுகிறது. வயோதிகம் ஆயிடுச்சு, அவங்க எனக்கு தேவையில்லை, முதியோர் இல்லங்கள்ல சேர்த்து விட்டுருவோம், ஒரே தொல்லையாக இருக்கிறாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு பக்க நிலை. இரண்டாவது, படுத்த படுக்கையாக வயோதிகத்தின் பலகீனம் அடைந்து படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் எப்படா இவன் சாவான் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆகையினால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிக மூப்பின் ஏற்படுகிற அந்த பலகீனத்தை விட்டும் மோசமான நிலையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் கேட்கிறேன் என்று துஆ செய்தார்கள். அதற்கு அடுத்து வஅஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா, உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகில் ஏற்படுகிற சோதனைகள் பல வழிகளில் பல கஷ்டங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதியான வாழ்க்கையே இல்லை. யாரிடத்துல போய் கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்றாங்க.
அப்போது சோதனைகள் ஏற்படுவதிலிருந்தும் கஷ்டங்கள் ஏற்படுவதிலிருந்தும் நாம் இறைவனிடத்திலே பாதுகாவல் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதற்கடுத்து கடைசியாக வஅஊது பிக்க மின் அதாபில் கபர், இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை நிறைவு செய்து ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் அல்லவா? அந்த மரணத்தினுடைய நிலையை அடைந்து நம்மை அடக்கம் செய்யப்படுகிற அந்த கபருடைய வேதனைகளை விட்டும் அஊது பிக்க மின் அதாபில் கபர், கபரிலே ஜனாசாவாக வைத்த பின்பு மலக்குகள் கேள்வி கணக்குகள் கேட்பார்களே, மன் ரப்புக்க மன் ரசூலுக்கு என்று கேட்பார்களே. என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், என்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று எந்த ஒரு மனிதன் சரியான பதில் சொல்லுகிறானோ அந்த பதிலை சொன்ன பொழுதுதான் அவன் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல்ல அடியார்களினுடைய அந்தஸ்திலே சேர்க்கப்படுவான். எந்த ஒரு அடியான் தன் வாழ்க்கையிலே ஹராமான வாழ்க்கையை செய்து, ஹராமான தொழில் செய்து, ஹராமான வருமானத்தை பெற்று, ஹராமான நண்பர்களோடு வாழ்ந்து, ஹராமான தொழில்துறைகளோடு வாழ்ந்து தன் வாழ்க்கையை நிறைவு செய்த அந்த பாவியாக எந்த ஒருவன் மரணித்து விடுகிறானோ அவனுக்கு கபரிலே கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும். அத்தகைய நிலையை விட்டும் தான் இறைவனிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் கேட்டார்கள். நாமும் பாதுகாவல் வேண்டுவோம். இறைவா, கஷ்டங்கள் இல்லாத துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கும் தருவாயாக. வயோதிக பலகீனத்தினால் எங்களுக்கு மோசமான நிலையை தந்து விடாதே இறைவா. எங்களுடைய உலக வாழ்க்கை நன்மையானதாகவே அமைத்து கொடு இறைவா என்று நாமும் துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கும் சிறப்பாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.